வேட்டையின் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கக்கூடிய ரஜினிகாந்த் இப்போ லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. நாகார்ஜுனா, ஸ்ருதி ஹாசன் உள்ளிட்ட ஏராளமான நடிக்கக்கூடிய இந்த படத்துல ரஜினிகாந்த் தேவாங்கிற கதாபாத்திரத்தை ஏற்றிருக்காரு. மிகப்பெரிய எதிர்பார்ப்போட உருவாகிட்டு வரக்கூடிய படத்தின் மேல உச்சக்கட்ட ஆவல் இருந்துட்டு இருக்கு. அந்த சூழல்ல கூலி படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தாசை ஞானவேல் இயக்கத்துல வேட்டையின் படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு ரஜினிகாந்த். அக்டோபர் 10ஆம் தேதி பிரம்மாண்டமா இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. ஜெய்பீம் படத்தினுடைய இயக்குனருங்கிறதுனால இந்த படத்தின் மேல உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு நிலவிட்டு வருது. சமீபத்துல படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான மனசிலாயோ பாட்டு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல நடிக்கிறதுக்கு கமிட் ஆனாரு ரஜினிகாந்த். படத்துக்கு கூலின்னு பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அனிருத் இசையமைக்கிறாரு. படத்தினுடைய அறிவிப்பு வீடியோ வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. இந்த படத்துல ரஜினி கூட நாகார்ஜுனா, சௌபின், ஸ்ருதி ஹாசன் உள்ளிட்ட பலர் நடிக்கிறாங்க. சமீபத்துல கூட நடிகர்கள் ஏற்றிருக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கான அறிவிப்பு போஸ்டரும் வெளியாகி பட்டையை கிளப்பியிருந்தது. இந்த படத்துல ரஜினிகாந்த் தேவாங்கிற கதாபாத்திரத்தை ஏற்றிருக்காரு. ஏற்கனவே தளபதி படத்துல அவர் தேவாங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. அந்த படமும் அதுல ரஜினிகாந்தினுடைய நடிப்பும் இன்னைக்கு வரைக்கும் கல்ட் கிளாசிக் படமா கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதன் காரணமாவே கூலி படத்திலையும் தேவாவா ரஜினி கலக்குவாருன்னு ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ மோஸ்ட் வாண்டட் இயக்குனரா இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ், ரஜினிகாந்தும் 2 பேரும் முதல் முறையா இணைஞ்சிருக்கிறதுனால ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. லோகேஷனுடைய இயக்கத்துல கடைசியா வெளியாகி இருந்த லியோ படம் விமர்சன ரீதியா அடி வாங்கியிருந்தது. அதனால கூலி படத்துல கம்பேக் கொடுக்கணும்ன்ற முனைப்புல லோகேஷ் கனகராஜ் தீவிரமா உழைச்சிட்டு வந்துட்டு இருக்காருன்னு படக்குழுவுக்கு நெருக்கமான வட்டாரம் தெரிவிக்கிறாங்க. படத்தினுடைய ஷூட்டிங் விசாகப்பட்டினத்துல விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. அதுல ரஜினிகாந்தும் கலந்துகிட்டு நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில விசாகப்பட்டினத்துல கூலி ஷூட்டிங் நடக்கும் இடத்துல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதாவது விசாகப்பட்டினம் கடற்கரையில ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிறதாவும், அப்போ சீனால இருந்து லித்தியம் பேட்டரிகளை ஏற்றிட்டு வந்த சரக்கு கப்பல் வந்ததாகவும், அப்போ கொள்கலன்களுடைய முனையத்துல தீ விபத்து ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதுல இருந்து ரஜினிகாந்தும் படக்குழுவினரும் பத்திரமா தப்பிட்டாங்கன்றதுனால ரசிகர்கள் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க.